என்னடா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குவா? இல்ல சின்ன குட்டி குட்டி தான். இனிமே பேச மாட்டாங்க. வாங்கவே ரொம்ப சொல்றேன். டேய் ஐயா எல்லாத்துக்கும் அவங்கள பேச விட்டுட்டு இருக்கறேன். இல்ல யாரு இதுல யாரு பேச மாட்டாங்க. ஆமா. யாராச்சும் பேசுறாங்க உனக்கு தான் அடி. அது பெரிய காச்சாண்டி சின்ன வேலையா போனோம்னு சொல்லுவாங்க. டேய் ஐயா இருந்தாலும் இருக்கட்டும். இது என்ன ஊர் மாநகரம்? பஞ்சாயத்து குட்டை சேர்ந்து. டேய் இங்க வாடா. ஐயா ஒட்டு சாத்தான் குட்டையில இருந்த மாதிரி என்ன ஒரு சேலம் மாவட்டம். ஆமா. சன்னியாசி குண்டு. துரைசாமி நகர். ஆமாங்க. எழுந்தருளியே ராமருடைய ஆலயம். ஆமா. ராமர் லட்சுமணர் சீதை அனுமான் இவங்களுடைய அதாவது ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. இந்த கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய அருமை தாய்மார்களும் அருமை தந்தைமார்களும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நம்முடைய தெற்கு
நாடகம் வைத்துள்ளார். ஆமாங்க. அது மட்டுமல்ல, எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய அருமை அம்மா மாதம்மா அவர்களும், லட்சுமி அம்மா அவர்களும், குப்பம்மா அம்மா அவர்களும் நமக்காக அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார். அவங்களுடைய குடும்பம் பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க கூட்டம் குலையாம, கொண்டிப்பு வாடாம, எந்த முகமானாலும் தங்க முகமாகி இந்த ராமரினுடைய அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரனுடைய வம்சாவளியிலே வந்த இந்த சுவாமி ஆகி ராமருடைய சுவாமி இந்த ராமபிரானுடைய அருளை பெற்று இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய தாய்மார்களும் அருமை தங்கைகளும் இந்த ராமபிரானுடைய அருளால நீடூடி கால வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்க அகிடத்திற்கு விகடமான பேச்சு பேசக்கூடாது. என்னவா ஐயா, என்ன பேச்சு பேசக்கூடாது? ஓடாத்தாண்டா, பதனமா பேசணும். எப்படி பேசணும்? பதனமா பேசணும். வாயை மூடிக்கிட்டு மன்னர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரி தக்க மரியாதையோடு பதிலளிக்கணும். அப்படியே சொல்லுங்க சாமி. சொல்ற மாதிரியாவோ முவரைய பார்த்தா இருக்குது. நல்ல மரியாதையா பேசுவோம் சாமி. ஏண்டா கோட்டா முவரையா? ஐயா, நானே தான். வாடாகிட்ட. ஐயோ, இன்று இரவு நடத்த நாடகம் என்ன நாடகம்? ஆயா கூதி ஆளுக்கு பாதி. உங்க ஆயாளுங்க கொண்டுட்டு வந்து இங்க வியாபாரம் பண்ணிவிட்டா உங்க அம்மா எப்படி மூத்துரு விடும்? மூத்துரு விடும். ஆயா கொடுத்த கூலி ஆளால பாதி. ஆயா கொடுத்த கூதி ஆளுக்கு பாதி. ஆயா கொடுத்த கூலி ஆளால பாதி. எனக்கு அப்படித்தான் ஒரு புத்தி. டேய் ஐயா, அப்படி இருந்தாலும் இன்று இரவு நம்ம நடத்துற நாடகம் சிலப்பதிகாரத்திலே ஒரு பாகமாகிய கோவலன் கண்ணகி சரித்திரம். என்ன நாடகம்? கோவலன் கண்ணகி சரித்திரம். சரிங்க. இந்த நாடகத்திலே இந்நேர வேளையிலே நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? என் பெயர் என்ன? என்னுடைய வயசு என்ன? என் குலம் கோத்திரம் என்ன? ஏண்டா குண்டுமணி தெரியுமா? ஐயா, ஓய், நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? ஊர் என்ன? இல்ல என்கிட்ட கேட்டீங்க. கேட்டனே. ஐயா சாமி, ஓய், வாயால நானா வச்சிருந்தேன். ஏண்டா எங்க அம்மா கருப்பா சோப்பான்னு தெரியுமாடா? தெரியாதுங்க. தெரியுமா? நீ வாடா கிட்ட. தெரியாது, தெரியாது. இங்க வா கிட்ட வா. ஐயா, என்னைக்கு நான் வந்தனாலும் என் கிட்ட வந்து தான் பதில் பேசணும். ஆமா ஜானி. ரெண்டு முளத்துக்கு எல்லாம் ஓடி ஓடி போடுறேன். சாட்டில் அடிச்சுனா உங்க மேல அடிச்சு முடின்னு தான் நல்ல எண்ணங்க எனக்கு. இன்று இரவு நடத்துற நாடகத்துல நான் யாரு தெரியுமா? யார் சாமி?
இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? எப்படி சாமி? தெரிஞ்சுக்கிட்டியா? இவங்க பேசுறதுல ஏதாவது அரைக்குறையா காதுல விழுகுதா? விளக்கமா சொன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. பட்டினமா பட்டினமா காவிரி பூம்பட்டினம். சரி. அப்படியே காவேரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் எங்களுடைய நாடு. சரிங்க. காவிரி பூம்பட்டினமா இருந்தாலும் ஆ, என் தந்தையார் யாரு? யாரு? மாச்சோட்ட செட்டியார் என்னுடைய தந்தையார். ஆஹா. உங்களுக்கு தந்தையாரா மாத்தோட்ட செட்டியார்? ஆகாங்கிரியா? அட ஐயா, ஆகாங்கிரியா? ஆ. குட்டிச்சோரா போடாங்கிரியா? ஆஹா ஆஹா ஆஹானுங்க. ஆ. எங்க அப்பா பேர் என்ன? மாத்தோட்ட செட்டியார். மாச்சோட்ட செட்டி. சரிங்க. எங்க அம்மா ஆஹா, அம்மால எங்க அம்மா யாரு? எங்க அம்மா ஆஹா. வர்ணமாலை என்னை பெற்ற என் தாய். உங்களுக்கு தாயோ வர்ணமாலை. வர்ணமாலை. ஆஹா. வர்ணமாலைக்கும் மாச்சோட்டு செட்டி அறுக்கும் ஆ. மகனாக பிறந்த ஆஹா. என்னுடைய பெயரு ஆ. கோவில பெருமாள் என்று தெரியுமா?